மற்றும் ஒரு அண்மை செய்தி, பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் நடைமுறைகள் என்னென்ன, கூடுதல் விவரங்கள்? அருணேஷ் வணக்கம். இந்த தினத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகத்திற்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கான அந்த பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரிகள், IUML உள்ளிட்ட கட்சிகளோடு இணைந்து கிட்டத்தட்ட 120 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையோடு அவர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள். தற்பொழுது ஆளுநர் அவர்கள் அதற்கான பதவியேற்பு விழாவை செய்து வைத்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது இன்றைய தினத்தில், அதாவது 13ஆம் தேதிக்குள்ளாக தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய பெரும்பான்மை, அதாவது ஃப்ளோர் டெஸ்டை முடிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி தற்பொழுது அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் அவர்களுடைய அந்த பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய தேவை என்பது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாக்கெடுப்பு இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. அதன்படி இன்று சட்டப்பேரவையில் அரசு சார்பில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை ஆளும் கட்சி சார்பில் ஒருவர் முன்வெளிவார். முதலமைச்சர் அதில் உரையாற்றுவார், எதிர்க்கட்சியினரும் இதில் உரையாற்றுவார்கள். அதன் பிறகு அந்த தீர்மானம் MLA-க்களின் குரல் வாக்கெடுப்புக்கு விடப்படும். எதிர்க்கட்சியினர் யாராவது எண்ணிக்கையை கணிக்கும் டிவிஷன் முறை வாக்கெடுப்பு நடக்க வேண்டும் என்று கேட்டால் அந்த வாக்கெடுப்பிற்கு சபாநாயகர் உத்தரவிட வேண்டும். அவைக்கு வெளியே சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றிருந்தார், அவர்கள் அவைக்குள் வர செய்வதற்கான மணியோசை 3 முறை ஒலிக்கப்படும். அதன் பின்னர் அவை அனைத்து கதவுகளும் அடைக்கப்பட்டு பின்னர் சட்டசபை செயலாளர் டிவிஷன் வாக்கெடுப்பை நடத்துவார். ஒவ்வொரு டிவிஷனிலும் உள்ள மொத்தம் 6 டிவிஷன் MLA-க்களிடம் சட்டசபை செயலாளர் தீர்மானத்தை ஆதரிப்போரையும் எதிர்ப்போரையும் நடுநிலை வகிப்போரையும் தனித்தனியாக எழுந்து நிற்க கூறுவார். அந்த வகையில் அரசு மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை ஆதரிப்போரின் எண்ணிக்கையும் எதிர்ப்போரின் எண்ணிக்கையும் கணக்கிட்டு சபாநாயகரிடம் செயலாளர் வழங்குவார். சட்டசபையில் வீற்றிருக்கும் MLA-க்களின் எண்ணிக்கையில் 50% 1+ என்ற எண்ணிக்கை தீர்மானம் பெற வேண்டும். அதன்படி வெற்றி தோல்வியை சபாநாயகர் அறிவிப்பார். வெற்றி பெற்றுவிட்டால் அரசு தனது பணியை தொடர்ந்து நடத்தும். ஒருவேளை தீர்மானம் தோற்றுவிட்டால் அது கவர்னருக்கு தெரிவிக்கப்படும். பெரும்பான்மை அரசு நிரூபிக்க தவறிவிட்டதால் அரசு கலைக்கப்படுவதாக கவர்னர் உத்தரவிடுவார். ஆனால் தமிழக வெற்றி கழக அரசு இந்த தீர்மானத்தில் தோற்க வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே இருக்கக்கூடிய இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள், IUML, அதே போல SP வேலுமணி தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் 145க்கும் மேல சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இருப்பதன் காரணமாக தமிழக வெற்றி கழகம் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தற்போது சென்னை MRC நகரில் இருக்கக்கூடிய CV சண்முகம் அவர்களுடைய அலுவலகத்தில் தற்பொழுது ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய இன்பதுரை அவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் நியமித்திருக்கக்கூடிய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அவர் யாருக்கு சொல்கிறாரோ அவருக்கு தான் வாக்களிக்க வேண்டும். அப்படி ஒருவேளை அதனை மீறி வாக்களிப்போர் மீது தகுதி நீக்க நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்று அவர் அந்த எச்சரிக்கையை விடுத்திருந்தார். ஆனால் அது இவர்களுக்கு பொருந்துமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக ஏனென்றால் தற்போது வரைக்குமே சபாநாயகர் யார், அரசு கொறடா என்பது, அதாவது அதிமுகவின் அதிகாரப்பூர்வ சட்டமன்ற குழு தலைவர் யார், அதிமுகவினுடைய சட்டமன்ற கொறடா யார் என்பதை சபாநாயகர் தற்போது வரைக்குமே தெரிவிக்காத நிலையில் இவர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க முடியுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அப்படி ஒருவேளை நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் சட்ட ரீதியாக என்ன மாதிரியான மேற்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் குறித்து தற்பொழுது இங்கு ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. ராஜேஷ், தற்பொழுது இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகா தப்புமா ஜெயிக்குமா அப்படின்றது ஒரு பக்கம் பார்க்கப்பட்டாலும், அதிமுக இருக்கக்கூடிய அதிருப்தி MLA-க்கள் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் மேலோங்கி இருக்கு. இந்த நிலையில் ஒருவேளை அதிமுக அதிருப்தி MLA-க்கள் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்தா அது கட்சியின் செயல்பாடுக்கு எதிரானது, கொறடா உத்தரவுக்கு எதிரானது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஒருவேளை கொறடா உத்தரவுக்கு மீறி, கொறடா இன்னும் நியமனம் செய்யப்படாத நிலையில் ஒருவேளை கட்சிக்கு அகெயின்ஸ்டா இவங்கெல்லாம் வாக்களிக்கும் பொழுது கட்சி சார்பில் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் தற்போது வரைக்குமே அதிமுகவை பொறுத்த வரைக்குமே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு அந்த அதிகாரம் முழுமையாக இருக்கிறது. ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏ மற்றும் பி படிவத்தில் அவர்தான் கையொப்பமிட்டிருக்கிறார். யார் தேர்தலில் வேட்பாளர்களுக்கு ஏ படிவம் பி படிவத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறாரோ அவர் சொல்வதுதான் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதே நேரத்தில் அறுதி பெரும்பான்மை ஒன் தேர்ட் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையான முடிவு எடுக்கும் பட்சத்தில் அது பொதுச் செயலாளரை கட்டுப்படுத்தாது, பொதுச் செயலாளர் நடவடிக்கைக்கு உள்ளாக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இப்ப குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்ப எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு 32 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கு என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் எந்த ஒரு நடவடிக்கையும் எஸ்பி வேலுமணி மீதோ அல்லது அந்த 32 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதோ எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஏனென்றால் எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் அவர் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களோட இருக்கிறார். தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரைக்கும் அவர்கள் ஒன் தேர்ட் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுக்கு இருக்க பட்சத்தில் அதுல 32 சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்பி வேலுமணி அவர்களை ஆதரிக்கும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் செல்லாது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜேஷ்.